பெங்களூர் கர்நாடகா ஸ்டைல் கீ பொடி தோசை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, இது கூடவே 3/4 கப் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு அவலை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு அரைச்சதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடி இதை வந்து மேலாக நல்லா தூவிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திருப்பி போடாமல் நல்லா இதிலே வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகவும் நம்ம எடுத்து சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.